வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போன வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை கொடுத்த மகிழ்ச்சியை கொடுத்த திருச்செந்தூர் பயணம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியான இந்த வீடியோ. அங்க திருச்செந்தூர் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது, முருகன் அமானுஷ்யமா நிகழ்த்திய நிகழ்வுகளை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். நான் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் போகும்போது முருகன் ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யங்கள்லாம் நிகழ்த்தி கொண்டிருப்பார். ஸோ அந்த வகையில இந்த முறை நான் போகும்போதும் அதாவது நான் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு எல்லாம் முருகப்பெருமான் நிகழ்த்தியிருக்கார். அந்த பயணத்துல திருச்செந்தூர் போயிட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல குளியலை போட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு முருகனை தரிசனம் பண்றதுக்காக போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கமா நம்ம சொல்லக்கூடியதுதான், திருச்செந்தூர் போனாலே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த தூண்டுகை விநாயகரை தான் போய் பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மூவர் சமாதி, அதுக்கப்புறம் தான் முருகனை தரிசனம் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த முருகனை போய் பார்க்கும்போது பொது தரிசனத்தில் தான் போறோம். அதாவது தர்ம தரிசனம், ஃப்ரீ தரிசனத்தில் தான் போறோம். ஒரு 1.5 மணி நேரம் அந்த மக்களா நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஒரு முருகனுடைய விஸ்வரூப தரிசனம், ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு தரிசனம். அதை முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த 2வது பிரகாரத்துல உட்காந்துட்டு இருந்தோம், பெருமாள்லாம் தரிசனம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வெளியில வரோம். ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அப்போ வெளியில வந்தா மக்கள் எல்லாம் நிறைய போனாங்க. எங்க போறாங்கன்னு பார்க்கும்போது அங்க அன்னதானம் காலையில 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவில் சார்பா அன்னதானம், நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, முருகர் நம்மள சாப்பிட கூப்பிடுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். டோக்கன் வாங்கிட்டு உள்ள போயிட்டு ஒரு மணி நேரம் அந்த அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணோம். நிறைய மக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டு போக போக அடுத்த அது எங்களுக்குன்னு ஒரு ஒரு பந்தி வரும் இல்லையா, அதில் போகும்போது முருகனுடைய விளையாட்டு, அதாவது நான் போகும்போது நிறுத்துறாங்க, சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு நில்லுங்க அப்படின்றாங்க. அப்புறம் இன்னும் 2 சீட் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என்னுடைய நண்பரையும் உள்ள அனுப்பிட்டாங்க. கடைசி நேரத்துல வந்த வாய்ப்பு. போயிட்டு நல்ல சாப்பாடு, அது நல்ல வாழை இலை போட்டு சூடா சாதம், சூடா சாம்பார், அதாவது ஒரு மெஷின் மாதிரி போயிட்டு இருக்காங்க. தேவையான சாப்பாடு வாங்கிக்கலாம். ஒரு நல்ல டேஸ்டி, நல்ல நம்ம வீட்டில் சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்டா இருக்குமோ அதே வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு ரைஸு, மோர், ரசம், 2 கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், இது எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான சாப்பாடு. ஒரு கல்யாண வீட்டில் நம்ம எப்படி விருந்து சாப்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு பாயாசம், அருமையான பாயாசம் குடிச்சிட்டு அந்த சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன ஒரு தோணும்னா, எங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே, தூங்கலாமே அப்படின்னு தான் தோணும். ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு, குருவுக்கு மட்டும்தான் இருக்குமா, தொண்டருக்கும் உண்டு இல்லையா. அந்த வகையில தூங்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடம் தேடும் போது திருச்செந்தூர் கோவிலோட ஒரு அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு யானை நிப்பாட்டிருப்பாங்க. அந்த யானைக்கும் கோவிலுக்கும் எதிர்த்தாப்புல ஒரு தேர் வரக்கூடிய ஒரு வழியில நானும் நண்பரும் படுத்துட்டோம். நல்ல தூக்கம். ஒரு மணி நேரம் தூங்கியிருப்போம். திடீர்னு சில்லறையை கீழே கொட்டுற சவுண்டு. என்னன்னு பார்த்தா எனக்கு எதிர்க்கு ஒரு ரூபாய் காயின் விழுது. இதுக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நான் இந்த முறை திருச்செந்தூர்ல போயிட்டு பிச்சை எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போறேன். ஆனா அதை மறந்துட்டு தூங்குறேன். படுத்துட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறேன். அந்த பிச்சை எடுக்கணுன்ற எண்ணத்தையே மறந்துட்டேன். முருகரா கூப்பிட்டு எனக்கு ஒரு ரூபாய் காயினை தூக்கி போட்டு எனக்கு பிச்சையா போடுறாரு. வந்த வேலையை மறந்துட்டியே,
அப்படின்னு சொல்லி முருகரே எனக்கு வந்து ₹1 போட்டதை தான் நான் அதை நினைச்சேன். நான் உடனே நண்பர்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க எனக்கு முருகர் இந்த முறை வந்து ₹1 பிச்சை போட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ₹1 எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தூக்கம் வரல. அந்த அந்த ₹1 வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலோட அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த அலுவலகத்தை சுத்தி மரங்கள் இருக்கு நிறைய. அந்த மரத்துல வந்து ஒரு மயில் வந்து ஒரு பயங்கர சவுண்டு. அதாவது அது பாட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல சவுண்டு. அதுக்கு முன்னாடி அது கத்தல. ஸோ இது வந்து முருகர் வந்து நான் கொடுத்துட்டேன் பத்தியா நீ கேட்டதை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி முருகான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்க போலாம்னு சொல்லிட்டு என் நண்பரை கூப்பிட்டுட்டு பீச் பக்கம் போறோம். கடலை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. அங்கதான் அமானுஷ்யத்தின் உச்சமே நடக்குது. நாங்க வந்து பீச் பார்க்குறோம். அந்த பீச்சில் ஒரு 3:30 மணி அப்பெல்லாம் டைமு, சாயந்தரம். பீச்சில் போயிட்டு நின்று கடலை பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கேன், என்ன முருகா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் மனசுல சில பல கேள்வி எல்லாம் முருகனை கேட்டுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல எனக்கு அந்த கைபேசியில எனக்கு ஒரு அழைப்பு. எடுத்து பேசுறேன். யார் பேசுறீங்கன்னு கேட்கும்போது நான் சண்முகம் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்து நான் சண்முகம் பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீடு பார்க்கணும், நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், முன்னாடி ஒரு 2 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து வாஸ்து கன்சல்டிங் வேணும், வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப நான் சொல்றேன், நான் வந்து உங்க ஊர்ல தாங்க இருக்கேன் அப்படின்னு உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். எங்க ஊர்லயா, எங்கங்க அப்படின்றாரு. நான் திருச்செந்தூர்ல இருக்கேங்க அப்படின்னேன். அப்படியா, சரி சரி, நான் ஊருக்கு வந்துட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ நான் நண்பர்கிட்ட சொல்றேன், நம்ம வந்து கடலை பார்க்குறோம், கடல்ல இருந்து தான் வந்து முருகப்பெருமான் எடுக்கிறாங்க, அவருக்கு பேர் சண்முகநாதர், எனக்கு வந்த அழைப்பு சண்முகம்னு சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து அமானுஷ்யத்தின் உச்சகட்டம் முருகன் வந்து என்கிட்ட பேசினார் இப்போ அப்படி சொல்லும்போது நண்பருக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து முருகருக்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு பஸ் ஏறி அதுக்கப்புறம் அந்த பயணம் தொடர்ந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான், நீங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு போறீங்களோ திருச்செந்தூருக்கு, அதை வந்து நீங்க மறந்தாலும் அந்த முருகன் வந்து நடத்தி வைப்பார். அதுக்கு உதாரணமா என்னுடைய அந்த பிச்சை எடுக்கணும்ன்ற பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு போன என்ன நான் மறந்தாலும் முருகன் விடாம எனக்கு பிச்சை போட்டது. ஸோ இது அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு. இது வந்து அமானுஷ்யத்தின் உச்சகட்டம். இதை உணரணும் அப்படின்னா நீங்க வந்து கோவில் போகணும், பயணப்படுங்க. நீங்க உங்க எந்த கோயில் கொண்டாலும் நீங்க போங்க, ஒரு முழு மனதோட நம்பி போங்க. நிச்சயமா நீங்க நம்பக்கூடிய கடவுள் வந்து செஞ்சு வைப்பார். அது ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து முருகப்பெருமான் அந்த அமானுஷ்யங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ நீங்களும் உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஆட்களா இருப்பீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த திருச்செந்தூர் முருகனை மனமாற வேண்டி, இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் முருகனுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.